வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இந்த வீடு கட்டுறதுக்காக மரத்தை வெட்டி அந்த ரீப்பர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது இப்போ ஒரு 6 மந்த்தாக அந்த இடத்துல இருந்தது. அதில் வந்து பாம்பு பாருங்கள், குட்டி போட்டிருக்கும் போல இருக்குது. இது வந்து கட்டு விரியன் பாம்பு. இந்த 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 வுட்டு தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த வுட்டில் தான் வந்து பாம்பு இருந்துச்சு. ஒரு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துக்கு போகும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக பாம்பு வந்து நம்மளை தேடி வந்து கடிக்கிறது கிடையாது. தெரியாதனமாக நம்ம போய் கால் வச்சுட்டோமோ இல்லை கை பட்டுட்டாவோ தான் அது அட்டாக் பண்ணுது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து அழகாக அந்த ரீப்பருக்கு இடையெல்லாம் படுத்திருந்தது. இது குட்டி, இதோட அம்மாவும் இருந்திருக்கும், போயிடுச்சா என்னமோ. இன்னொரு இதோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே என்னமோ தெரியலை. நான் எடுக்க தான் தெரியும். அப்போ தான் ஒரு 10 கட்டை எடுத்தாங்க, அதுக்குள்ளேயே இந்த பாம்பு. இதெல்லாம் ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக். இது தான் சொல்லுவாங்க, விதி முடிஞ்சால் தான் விரியன் கடிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே குழந்தைங்க போய் அந்த இடத்துல விளையாட விடக்கூடாது. நம்மளும் வந்து பார்க்கும்போது நைட்டில் அந்த இடத்துல போகும்போதும் பகலில் போகும்போதும் பார்த்து போகணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர். நான் இந்த இடத்துல தான் போய் பைப்பு இது மோட்டார் போடுறதுக்கு அங்கே தான் போவேன். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி தான் அது வுட்டு எடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. பார்த்துக்கோங்க நல்லா. இது எப்படி பாருங்கள், இது எப்படி கட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது வந்து கட்டு விரியன். வாய் அப்படியே ஆகான்னு திறக்குது கடிக்கிறதுக்கு.